2வது டெஸ்ட் போட்டியில நம்ம இந்திய அணி வெற்றி பெறாமல் போறதுக்கான ஒரு 3 காரணங்கள கிரிக்கெட் விமர்சகர்கள் சொல்லியிருக்காங்க. அது என்ன காரணங்கள் அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோல பார்க்கலாம். இலங்கைக்கு எதிரான 2வது டெஸ்ட் போட்டி பார்த்தீங்கன்னா, டிரால தான் முடிவடைஞ்சிருக்கு. சரிங்களா? இதனால நம்ம இந்திய அணிக்கு 12 உலக டெஸ்ட் சாம்பியன்ஷிப் புள்ளிகள் கிடைக்காமல் போயிருக்கு. அந்த 12 புள்ளிகள நம்ம இந்திய அணி இழந்திருக்காங்க. உலக டெஸ்ட் சாம்பியன்ஷிப் இறுதிப் போட்டிக்கு நம்ம இந்திய அணி முன்னேறணும் அப்படின்னா, இலங்கை தொடரையும் சேர்த்து 9 போட்டிகளில் 2ல் மட்டும் தோல்வி அடைந்தால் பரவாயில்ல அப்படிங்கிற ஒரு நிலை இருந்தது. ஆனால் இலங்கைக்கு எதிரான 2வது டெஸ்ட் போட்டி டிரால முடிவடைஞ்சதுனால இது இந்திய அணிக்கு ஒரு பின்னடைவாக தான், ஒரு பெரிய பின்னடைவாக தான் பார்க்கப்படுகிறது. சரி, நம்ம இந்திய அணி வெற்றி பெறாமல் போகிறதுக்கான அந்த 3 காரணங்களில் முதற் காரணமாக என்ன அப்படின்னா, நம்ம இலங்கை அணிக்கு நம்ம இந்திய அணியினுடைய கேப்டன் சுமன் கில் அவர்கள் ஃபாலோ ஆன் கொடுத்துட்டாங்க. சரிங்களா? முதல் இன்னிங்ஸில் இந்திய அணி ஒரு பெரிய ஸ்கோர் தான் அடிச்சிருந்தாங்க. இருந்தாலும் இலங்கைக்கு ஃபாலோ ஆன் கொடுத்துட்டார் நம்ம கேப்டன். இது ஒரு தவறான முடிவாக தான் பார்க்கப்படுகிறது. இதனால் தொடர்ந்து நம்ம இந்திய வீரர்கள் தொடர்ந்து பந்து வீசுனதுனால அவங்க ரொம்ப சோர்வாயிட்டாங்க. இதனால் இது ஒரு காரணமாக பார்க்கப்படி வெற்றி பெறாமல் போனதுக்கு இது ஒரு காரணமாக பார்க்கப்படுகிறது. அதாவது என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா, 2வது இன்னிங்ஸையும் தொடர்ந்து நம்ம இந்திய அணி விளையாடிருந்தாங்க அப்படின்னா ஒரு பெரிய ஸ்கோர் அடிச்சிருப்பாங்க. அடுத்து இலங்கை கையில் கொடுத்தோம் அப்படின்னா அவங்க அடிக்கிறதுக்கு தன்னறிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் நம்ம இந்திய வீரர்கள் தொடர்ந்து 250 ஓவர்களை வீசாமல் இருந்திருக்கலாம், தடுத்திருக்கலாம். சரிங்களா? இதனால் முதல் காரணம் இந்த காரணமாக சொல்லப்படுது. 2வது காரணம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அந்த கொழும்பினுடைய ஆடுகளம் இருக்கு இல்லையா, கடைசி 2 நாளில் ரொம்ப மெதுவாயிட்டு அப்படிங்கிறத சொல்கிறாங்க. சரிங்களா? என்னதான் அது சுழற்பந்துக்கு சாதகமாக இருந்தாலும் அந்த நம்ம ரவீந்திர ஜடேஜா மற்றும் மானவ் சுதர் இவங்க விக்கெட் எடுக்க தவறிட்டாங்க. சரிங்களா? ஏன்னா பந்து ரொம்ப, அதாவது ஆடுகளம் சுலவானதுனால பவுன்ஸ் ஆக மாட்டுக்கு மற்றும் ஸ்பீடாக வரமாட்டுக்கு. இதனால் அவங்க எதிரணி இலங்கை வீரர்கள் வெளுத்து விட்டாங்க. இவங்க 2 பேரையும் ஜடேஜாவால் விக்கெட்டை எடுக்க முடியல. மானவ் சுதர் அனுபவம் இல்லாத வீரர், அதனால் அவரும் விக்கெட் எடுக்க முடியல. ஸோ இது 2வது வெற்றி பெறாமல் இருக்கிறதுக்கான காரணம். 3வது காரணம் என்ன அப்படின்னா, இலங்கை அணியினுடைய அறிமுக வீரர், அதாவது சோனல் தினுஷா அப்படிங்கிற ஒரு வீரர் பார்த்தீங்க அப்படின்னா 2வது டெஸ்ட் போட்டியில் திறமையான ஒரு ஆட்டத்தை வெளிப்படுத்தியிருக்காரு. 4 இன்னிங்ஸ்லையுமே 50க்கு மேலே தான் ரன் அடிச்சிருக்காரு. சரிங்களா? 2 செஞ்சுரி வேற அடிச்சிருக்காரு. அதாவது நம்ம இந்திய அணி ஜெயிக்க போகிற நிலைமையில் இருக்கும் பொழுது நம்ம இந்த சோனல் தினுஷாவா அந்த வீரர் பார்த்தீங்கன்னா அருமையான ஆட்டத்தை வெளிப்படுத்தி மேட்சை டிராவை நோக்கி கொண்டு போயிட்டார். ஸோ இவருடைய சிறப்பான ஆட்டமும் நம்ம இந்திய அணிக்கு வெற்றியை பெற்றுத்தரல அப்படிங்கிறத சொல்லலாம். என்னை பொறுத்தவரையில் நம்ம ஃபாலோ ஆன் கொடுக்காம இருந்திருக்கலாம். தொடர்ந்து நம்ம இந்திய அணி அவங்க முதல் இன்னிங்ஸில் ஆல் அவுட் ஆனதுக்கப்புறம் நம்ம ஆடி இருந்தால் கண்டிப்பாக நம்ம வெற்றியை பெற்றிருக்கலாம் அப்படிங்கிறது என்னோட கருத்து. உங்களோட கருத்து என்ன அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் தெரியப்படுத்துங்க ரசிகர்களே. வணக்கம்.